என்னோடய சஃபாரி வீடியோவில் எல்லோரும் என் கூட சேர்ந்து ட்ராவல் பண்ணி அனிமல்ஸை பார்த்து என்ஜாய் பண்ணிங்களா. ஸோ சஃபாரியை முடிச்சுட்டு நாங்கள் நேராக ஜூவில் தான் என்ட்ரி கொடுத்தோம். ஸோ இது பார்ட் 2க்கான ஒரு விலாக் தான். ஸோ சின்ன வயசுலேருந்தே நம்மளை நிறைய ஜூக்கு கூட்டிகிட்டு போயிருப்பாங்க. அது ஸ்கூல் ட்ரிப்பாக இருக்கட்டும் இல்லை ஃபேமிலி ட்ரிப்பாக இருக்கட்டும், நம்ம நிறைய ஜூவை விசிட் பண்ணியிருப்போம். ஸோ நிறைய அனிமல்ஸை பார்த்து ரசிச்சிருப்போம். ஸோ இப்போ இருக்க சில்ட்ரன்ஸ் வந்து பார்க்குறதுக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். ஜெரிஷாவும் எல்லா அனிமல்ஸையும் பார்த்து பயங்கர ஹாப்பி. ஏன்னா புக்லேயே பார்க்குற அனிமல்ஸை திடீர்னு நேரில் பார்க்கும்போது குழந்தைங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். அங்கே போய் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஃபேக்ட் கற்றுக்கிட்டு எதுனா ஜிராஃபி ஜஸ்ட் 5 to 30 minutes தான் தூங்கும் அப்படின்றத. ஸோ நிறைய ஸ்பீஷீஸ் ஆஃப் அனிமல்ஸ் பனார்கட்டாவில் வச்சுருக்காங்க. ஜிராஃபி, ஜீப்ரா, ஹிப்போபோட்டமஸ், லயன், டைகர், சீத்தா அண்ட் எல்லா அனிமல்ஸுமே பயங்கர சேஃப் அண்ட் செக்யூர்டாக இருந்துச்சு. நம்ம இருக்கிறதுலேருந்து அந்த அனிமல்ஸ் பயங்கர தூரமாக இருந்தது, நம்மளோட சேஃப்டிக்காக தான். பட் என்னை பொறுத்த வரைக்கும் சஃபாரி பயங்கர த்ரில்லிங்காக ஹாப்பியாக இருந்துச்சு. ஸோ டைகர் குளிச்சுட்டு வாக்கிங் போகுது, அதுக்கப்புறமா மான்குட்டிகளை பார்த்தோம். யானையெல்லாம் திரும்ப அது ஷெட்டுக்கே போயிடுச்சு. லயன் எதையோ பார்த்து யோசிச்சுக்கிட்டு இருக்கமா. நிறைய குரோக்கடைல் இருந்துச்சு. ஸோ அதெல்லாம் அமைதியாக படுத்துட்டு இருந்தது. அதுக்கப்புறம் பேர்ட்ஸ்லேயும் நிறைய இருந்துச்சு. ஸோ நான் இந்த பீகாக்கை மட்டும் தான் கேப்சர் பண்ணேன். 5:30க்கு அப்புறமா ஜூ க்ளோஸுன்றதுனால குயிக்காக போய் அவளை ப்ளே ஏரியாவில் ஆட வச்சுட்டு இருந்தோம். ஸோ அவ்வளோதான், 1 day trip அழகாக போச்சு. நிறைய ஃபோட்டோஸ் எடுத்திருந்தோம். ஸோ இந்த பியூட்டிஃபுல் சீனிக் ஸ்பாட்டில். ஸோ தேங்க்யூ ஆல் ஃபார் வாட்சிங். ஸ்டே டியூன்ட். சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்காதீங்க. தேங்க்யூ.